வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக பிரஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபா வேற ரீசன் இல்லை, நீங்க வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜனவரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி, இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமா இருக்கணும். ஆனா இனிமே அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாக்குறேன், இவரு தான் பாடுறாரு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please உட்கார்ந்து பேசலாம் சொல்லிட்டேன்னா, ஏன்னா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, ஒரு மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தாரு. அதான் இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரம் இருக்கு சார். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே அந்த சிங்கர் இனிமே பாடவே